என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வைகுண்டமையர் நாகலட்சுமி மாமி தம்பதிகள் புஷ்பத்தட்டை மகாபெரிவா எதிரில் வச்சுட்டு சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினா. தம்பதிகளை நோக்கி ஒரு தீட்சண்யமான பார்வை தன்னோட பாணியில் விசாரிக்க ஆரம்பித்தார். பேர் என்ன, பிறந்த ஊர், இப்போ இருக்கிற இடம், வேலை அப்படின்னு ஒன்றுன்னா விசாரித்தார். அப்புறமா ஆஃபீஸ் வேலையை தவிர்த்து வேறு என்ன வேலை செய்கிற நீனு அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துவிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. வைகுண்டமையர் பயந்துட்டே சொன்னார். அப்போ 24 மணி நேரமும் உனக்கு ஆஃபீஸ் உத்தியோகம்தான்னு சொல்லும். பெரியவா இப்படி சொன்னதும் பக்கத்தில் இன்னவாளும் சிரிச்சா. இப்போ மாமி பக்கம் திரும்பினார். என்ன நீயும் நாள் முழுக்க சமையல் செஞ்சுட்டு இருக்கேன்னு சமையல் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறியா? மாமிக்கு பயத்தில் வியத்து கொட்டிடுத்து. அப்படியே சமாளிச்சுட்டு, இல்லை பெரியவா, காலம்பரை காவேரி ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணு மலைக்கோட்டை கீழே இருக்கிற விநாயகருக்கும் ஒரு குடம் தாய்மானவருக்கும் உச்சி பிள்ளையாருக்கு ஒரு பாத்திரம் ஜலத்தையும் அபிஷேகத்தை கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் இவருக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் சமையல் சாப்பாடு எல்லாம் செய்யணும். கிடைக்கிற 1 மணி நேரம் அவகாசத்தில் எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்லோகத்தை சொல்லுவேன் பெரியவா, அவ்வளோதான் என்னோடய டியூட்டி அப்படின்னா. அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். மாமியோட கண்களில் ஓரத்தில் ஜலம் மெதுவாக எட்டி பார்த்துது. ஆற்றை சம்ரட்சணம் பண்ணுறதே பெண்களுக்கு பெரிய புண்ணியம், அவளுக்கு தர்மமே அதுதானே அப்படின்னு சொன்ன பெரியவா மறுபடியும் திரும்பி, அந்த புண்ணியத்தில் உனக்கு பங்கு கிடைக்காது தெரியுமோ அப்படின்னார். ஒரு சிரிப்பையும் சிறிது உதிர்த்தார். ஐயர் மாமாவுக்கு சப்த நடிகை ஒடுங்கி போயிடுத்து. பெரியவா இன்னும் என்ன சொல்ல போகிறாளோன்னு. நீ என்ன செய்கிற, நாளையிலேருந்து காலம்பரை உன்னோட நித்திய கர்மவெல்லாம் முடிச்சுட்டு மலைக்கோட்டை கிரிபிரதர்ஷனம் மௌனமாக தினம் செய்யி அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மாமி பக்கம் திரும்பினார். நீ அம்பாள் ஜபம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பி கொடுத்தார். காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி வர்ற வரைக்கும் மாமா வழியில் பேசவே இல்லை, வாயே துறக்கலை. மறுநாள் காலம்பரை தன்னோட அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சது. கிரி பிரதட்சணம் செய்ய கிளம்பிட்டார். நாகலட்சுமி மாமி அடுத்த நாள் முதல் மீண்டும் சம்சார சாகரத்தில் முழுகிட்டார். பெரியவா சொன்னதெல்லாம் மறந்தே போயிடுத்து. ஒரு 2 மாதம் ஆச்சு. குடும்பத்தோட நண்பர் ஒருத்தர், பூஜையில் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், ஞானம் உள்ளவர், ஆற்றுக்கு வந்திருந்தார். மாமியை பார்த்து, உனக்கு பெரியவா அனுகிரகம் நிறையா இருக்குது, நான் கொடுக்குற மந்திர உபதேசத்தை அம்பாள் ஜபமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உபதேசமும் பண்ணிட்டு போனார். மாமிக்கு அப்போ தான் சுருன்னு உரைச்சிது. பெரியவா சொன்னதை மறந்துவிட்டோமே அப்படின்னு மனசில் ஒரு வைராக்கியத்தோட அடுத்த நாள்லேருந்து ஜபம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. முதல்ல மன சோர்வு போச்சு. எப்போ பார்த்தாலும் மகா பெரியவா ஸ்மரணை தான் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. காஞ்சிபுரம் போகணும்னு அடிக்கடி மனசில் ஒரு எண்ணமும் வந்தது. ஆம்படியாரை நச்சரிக்க ஆரம்பித்தா. அவர் முடியாதுங்கிற சமயத்தில் தன்னோட தோழியோட ராஜமாமியை அழைச்சிட்டு போக ஆரம்பித்தா. அன்றைக்கி அதிசயமாக மாமாவே காஞ்சிபுரம் போகலாம் வான்னு கூப்பிட 2 பேருமா சேர்ந்து பெரியவா தரிசனத்துக்கு போனான். உலக அதிசயம், பெரியவா இடத்துல கூட்டமே இல்லை. பெரியவா மேனால் உட்கார்ந்துருந்தார். பக்கத்தில் ஒரு அணுக்கு தொண்டர் மட்டும்தான் இருந்தார். பெரியவா இவாளுக்கு பிரசாதம் கொடுத்தார். தொண்டர் இவாளை நகர சொல்லிட்டார். மாமா மட்டும் ஆதிசங்கரர் சன்னதிக்கு போயிட்டார். மாமி கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டார். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த அணுக்கு தொண்டர் வேகமாக வந்து, மாமி உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்ன எதுக்கு கூப்பிட போகிறார் அப்படின்னு மாமி நினச்சா. திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த அணுக்கு தொண்டர், உங்களை தான் பெரியவா கூப்பிடுறான்னு அப்படின்ட்டு ஒரு அதட்டல் ஒன்று போட்டுட்டு போயிட்டார். உடனே மாமி ஓடி வந்த மாமியை மேனாவில் உள்ள பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினா. மாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தா. அவ்வளவுதான்,
அண்ட சராசரங்கள்லாம் சுத்துறது, தலையிலேருந்து கால் வரைக்கும் மின்சாரம் பாயறது. மாமிக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டத்தோட பெரியவா காமாட்சியா கழுத்தில் காது கையிலெல்லாம் வைர நகைகள் ஜொலிக்க ஜொலிக்க அபேகஸ்த முத்திரையோடு உட்கார்ந்துருக்கார். நாகலட்சுமி மாமி காமாட்சி காமாட்சின்னு அப்படியே கத்துறா. ஆனால் வார்த்தைகள் வெளியில் வரல. உள்ளேயே அப்படியே சிறப்பட்டு போன மாதிரி ஆயிடுத்து. வேத்து கொட்டுறது, கால்லாம் நிற்க முடியல, தள்ளாடுறா. கண்களில் தார தாரையாக கண்ணீர் கொட்ட அப்படியே விழுந்து சாஷ்டாகமாக நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்துட்டா. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா பெரியா ஒரு புன்சிரிப்போட ஜபத்தை விடாமல் செய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து மூடின்னு விட்டார். எங்கேயோ போன அணுக்கு தொண்டரும் இல்லை, தன்னோட கணவரும் பக்கத்தில் இல்லை, வேறு ஒருத்தருமும் இல்லை. உணர்ச்சி பெருக்கில் நிற்க முடியாமல் மறுபடியும் ஒரு ஓரமாக போய் உட்காந்து விட்டா. மாமா வந்ததுக்கு உடனே நடந்ததெல்லாம் சொல்லி அவர் கையை பிடிச்சிண்டு நீங்கள் நம்புவேளா அப்படின்னு அடிக்கடி கேட்டு உணர்ச்சி வசப்பட்டா. நாள் நகர நகர மாமியோட மந்திர ஜப எண்ணிக்கை நிமிஷங்கள் தாண்டி மணிக்கணக்கில் விஸ்வரூபம் எடுத்தது. பெரியவா ஸ்மரணையும் அதிகரிக்க அம்பாள் குதூகலிச்சுண்டு மாமியோட ஜபத்தில் உள்ளுக்குள்ள அமர்ந்துண்டா. பூஜையில் ஜபம் செய்கிற நேரத்தில் பார்த்தாக்கா குறுக்கும் நெடுக்கமாக நடக்கிற சப்தம் மாமிக்கு கேட்கும். உன்னிப்பாக கவனித்து நிதானிச்சு யோசிச்சா மாமி இந்த ஊர்ஜிதப்படுத்திண்டா. குறுக்கு நெடுக்கமாக நடக்கிறது யார்? மகா பெரியவா நடந்துட்டு இருக்கார் ஆற்றுல. தன்னோட நெருங்கி பல பேருக்கு நல்ல எண்ணெய் கொண்டவாளுக்கு அவளை உட்கார் வச்சு மகா பெரியவா தான் காமாட்சி, காமாட்சி தான் மகா பெரியவா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வழியே சொல்லிகிட்டே இருப்பாள் மகாலட்சுமி மாமி. மகா பெரியவா என்ற பிரம்ம ஞானியோட ஐக்கியமாயின்றிருக்கா. அங்கே அடிக்கிற காற்று, மழை, மின்னல், வெயில் என்று எதையும் பொருள்படுத்தாமல் மகா பெரியவா உத்தரவுப்படி 20 வருஷ காலம் தொடர்ந்து கிரிவலம் செஞ்சார் மாமா. அவரை பற்றியும் நாகலட்சுமி மாமியை பற்றியும் பறந்து விரிந்து ஓடும் காவிரியும் மலக்கோட்டையும் தாயுமான சுவாமிகளும் இன்றும் அங்கே வீசும் காற்றோடு பிரசாபித்து கொண்டுதான் இருக்கா.